அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 2000 பேர் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 மாத கை குழந்தையில் ஆரம்பித்து 20 வயசு பெண் குழந்தை வரைக்கும் 2000 பேர்கிட்ட ரேப் அண்ட் மர்டர் ரேப்பிங் கேஸு பதிவாயிருக்கு. மிச்சம் 20 வயசுக்கு மேலேருந்து 85 வயசு பெண்கள் வரைக்கும் பதிவான குற்றம் 3000க்கு மேலே, அதாவது ரேப் அண்ட் மர்டரில். அப்போது 5000க்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டும் ரேப்பிங் கேஸ் இருக்குன்னா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்திய நாட்டு அளவில் எவ்வளோ இருக்கும்னு. தயவு செய்து சொந்த வீடு கட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கன்னா வீட்டில் பாத்ரூம் தயவு செஞ்சு கட்டுங்க. வீட்டில் பாத்ரூம் இல்லாததுனால வெளியே தனியாக போகிற பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரேப் பண்ணி கொன்னுடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். நம்ம வீட்டு பெண் குழந்தைங்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். காலையில் இருந்தாலும் சரி, மத்தியானம் இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையை பெற்றவங்க கூட துணைக்கு போங்க. தயவு செய்து ஆண்கள் துணைக்கு போங்க. கூட பிறந்த அண்ணன், தம்பி, அப்பா அந்த மாதிரி துணைக்கு போங்க. அதே மாதிரி வீட்டு வாசலில் தயவு செய்து சிசிடிவி கேமரா வைங்க. உங்கள் வீட்டுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். வீடு பூந்து கொள்ளையடித்து நகையை பறித்து கொலை பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் உடனே தண்டனை கிடைக்கணும். இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கக்கூடாதுன்னா எல்லோரும் வீட்டு வாசலில் கேமரா வைங்க. தயவு செய்து வீட்டில் எல்லோரும் பாத்ரூம் டாய்லெட் கட்டுங்க. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கும், பாதுகாப்பான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி தயவு செய்து நீங்கள் ஓட்டு போடும்போது யோசித்து போடுங்க. ஸ்ட்ரீட் லைட்டு இல்லைன்னா தயவு செய்து எழுதி கொடுங்க, மனு கொடுங்க. போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் கொடுங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். தயவு செய்து எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்ட்ரீட் லைட் இல்லையோ அவங்க எல்லாரும் மனு எழுதி கொடுத்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் வர வைங்க. எல்லோரும் வீட்டு வாசலில் கேமரா மாட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருங்க. பெண் பிள்ளைங்களை தனியாக அனுப்பாதீங்க. கூட துணைக்கு எப்போதும் பாதுகாப்பாக வீட்டில் இருக்கிற ஆண்கள் கூட இருங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டில் மட்டும் 5000க்கு மேலே பதிவாயிருக்குன்னா அப்போது இந்தியா லெவலில் இருக்கிற இடத்துலலாம் சேர்த்து எவ்வளோ பதிவாயிருக்கும். பெண்ணாக பிறப்பது சாபம் தான் நான் நினைக்கிறேன். யோசித்து முடிவெடுத்து ஓட்டு போடுங்க. மக்களுடைய பாதுகாப்பு நம்ம கையில் இருக்குது, நம்மளுடைய உரிமையில் இருக்குது, நம்ம தேர்ந்தெடுக்கிற வகையில் இருக்குன்னு நினச்சி உணர்வோடு ஓட்டு போடுங்க. உங்கள் உரிமையை நிலைநாட்டுங்க. உங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.